எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு படத்தோட டைட்டில் கார்டு பார்க்க போறோம். அது என்ன படம் தெரியல. அந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்க்க போறோம். வீடியோ வந்துருச்சு. அந்த வீடியோலே போட்டிருக்காங்க கராத்தே பாபுன்னு சொல்லிட்டு. இது யார் படம்னா ஜெயம் ரவி படம். ஜெயம் ரவி சாரி ஜெயம் ரவில பேரு ரவி மோகன். என்ன சார் இது? என்ன சார் பேரு இது? அஜித் சார் தான் சரி என்ன அல்டிமேட் கூப்பிடுவானா சொன்னார். ஓகே, ஒத்துக்கிட்டோம். தலைவனும் கூப்பிடாதீங்க சொன்னார். ஒத்துக்கிட்டோம். உலகநாயகன் சார் தான் உலகநாயகன் கூப்பிடாதீங்க, கமலஹாசன் கூட்டா போதும்னு சொன்ன ஒத்துக்கிட்டோம். நீங்களும் ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க? ஜெயம் ரவிங்கிறது அது உங்களுக்கு கொடுத்த பட்டம் இல்ல, அது நாங்க அன்பா அழைக்கிற அன்பு பேரு. அது ஜெயம் ரவி. ஜெயம் படத்துல இருந்து உங்களை நாங்க அவ்வளவு ரசிச்சிருக்கோம். அந்த அந்த அன்பை வெளிப்படுத்துறதும் ஜெயம் ரவின்னு சொல்றோம் நாங்க தவிர, அது உங்களுக்கு தனி பட்டம் கிடையாது. அதை நீங்க வேணாம்னு சொல்றீங்கன்னா அது என்னவோ தெரியல. அது உங்களுக்கு உள்ள பிரச்சனையோ என்னதுல. ஜெயம் ரவினா ஒரு நல்ல நடிகர்னு தெரியும். ரவி மோகன்னா யாருன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. என்ன சொல்றது? ஏதோ ஒண்ணு விடு. என்ன பண்றது? அவங்களுக்கு விருப்பம் அந்த மாதிரி. வீட்லயே சண்டை நடந்துருக்கும் போல. சண்டையில இனிமேட்டு என் பேர் சொல்லி கூப்பிடான்னு சொல்லிருப்பாங்க போல. அது ஃபங்க்ஷன் ஏதோ சண்டையில பேர் மாறி இருக்கு. அது பொது வெளியில போட்டு இப்படி உடைச்சிருக்காங்க. சரி, அதை விடுங்க. ஆனா அதுக்கு ஒரு வருத்தப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வருத்தப்படுற இல்லையா, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஒரு ரசிகனாக பாக்குறப்ப ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னாதான் எனக்கு அவர் ஞாபகம் மைண்ட் வரும். ரவி மோகன் யாரு? புதுசா இருக்காரு, புது நடிகரா போறோம் அப்படி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரவி மோகன் பேர் வச்சு இவர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு புது ஆக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பிராண்ட். ஜெயம் ரவிங்கிறது அது செட் ஆயிடுச்சு. அவர்தான் இப்போ உடச்சி ரவி மோகன் எப்படி ஒரு புது நடிகரா ஒரு வள வர பார்த்தாலே இவ்வளவு நடிகர்கள் மத்தியில புதுசா நடிகர் வந்திருக்காரு. அவர் படம் தான் பார்க்க போற மாதிரி அப்படி பார்க்க வேண்டாம். சரி, இந்த படத்தோட டைரக்டர் டாடா படம் எடுத்ததுல அவரு அந்த டைரக்டர். மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ். இவங்க படத்தோட டைட்டில் கார்டை பார்த்தரலாம். அது வீடியோ மாதிரி போட்டுருக்காங்க. 2 நிமிஷம் வருது. அதை பார்த்து நம்ம பேசுவோம். ஸ்டார்ட் 1 2 3. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சாசுவர் பையமா இருக்காரு தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னன்னா மாண்புமிகு மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர், அவரின் மூதாதையர் யார், வரலாறு என்ன, அவர்களின் பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அடையாளமே தெரியல. ஆளு பார்த்தா முழு ஆட்சியில் அது மாதிரி இருக்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் கராத்தே பாபுவா? பூஜ்யம். லெவல் வேற லெவலுங்க. கராத்தே பாபு ஒரு புது நடிகர் நடிச்சிருக்காரு, ரவி மோகன் சொல்லிட்டு. ஸோ அவர் படம் பார்க்கறது நல்லா இருக்குது. நம்ம ஜெயம் ரவி அண்ணன் மாற்று பெயர் ரவி மோகன் அந்த மாதிரியே நடிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறேன். ஆனா பயங்கரமா போயிட்டு இருக்கிற தமிழ் சினிமால அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. ஒரு வித்தியாசமா இருக்கு. எலெக்ஷன் வேற வரப்போகுது.
இந்த படம் முதல்ல வெளில வருமான்னு வேற தெரியல. எடுத்திருக்காங்க. இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வெளில வருமான்னு தெரியல. ஏன்னா அப்படியாப்பட்ட பார்க்கறதுக்கு ரியலா இருக்குமா பொலிட்டிஷியன் அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரிஜினல் சார்ட் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற லெவலா இருக்குது. ரவிக்குமார் சார் பார்த்தா அரசியல் மாதிரியே இருக்காரு. பத்தாதுக்கு ரவிமோகன் சாரை பார்த்தா அவரு பார்த்தா அரசியல் தோத்துறாம போல அந்த மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. பக்கத்துல பிவாசு பையன் நின்றுட்டாரு பாத்தீங்க உட்காந்து பாத்தீங்களா? அவருமே அடிக்காரு போல. என்ன சொல்றது, மியூசிக் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இது வந்து எப்படி வந்து தியேட்டருக்கு வந்து எப்படி வந்து இது ப்ரொமோஷன்ஸ் பார்த்தா தெரியுது என்னவா படமா இருக்க போகுது. முழுக்க முழுக்க அசல் படமா இருக்க போகுதா இல்ல எனக்கு தெரிஞ்சு அசல் படமா தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் உள்ள இருக்க ஆளையெல்லாம். தரமான ஒரு செய்கை இருக்கும் போல படம். ஆனா இந்த படம் வந்தா பயங்கரமான அதிர்வலையை ஏற்படுத்துமா இல்ல வந்து ஒரு எல்கேஜி மாதிரி ஒன்று பண்ணியான ஒன்று போய் எமோஷனலாக முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், படம் வரட்டும். ஜெயம் ரவி ரவிமோகன் சாருக்கு ஒரு புது பட புது கதாநாயகன் ரவிமோகன் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. ரவிமோகன் சார் பேரு வந்து மாத்துறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனது சரியா தவறான்னு போல சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு காமெடியா பேசிட்டேன், பரவாயில்ல. எதா இருந்தாலும் மக்கள் முடிச்சு ஏற்றுப்பீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்டுடியோ.